வணங்கலாம். ஏன்னா பருவமடைந்த பெண்கள் வந்து விழுந்து வணங்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய மார்பு இருக்கு பார்த்தீங்களா, மார்பு என்பது என்ன அப்படின்னா ஒரு குழந்தையாகப்பட்டதுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடியது. அப்பேரோட மார்பாகப்பட்டது பூமியில வரக்கூடாது என்ற காரணத்தினால விழுந்து வணங்கக்கூடாது. இன்னைக்கு சாமியை கும்பிடுறது பல பேர் இன்னைக்கு யாராவது உலகத்திலேயே இன்னைக்கு சாமியை நான் கும்பிட போறேன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுவார்களா? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? நான் சாமியை கும்பிடுறது தான் கோயிலுக்கு போறேன், நான் திருவிழா வைக்கிறேன் இன்னைக்கு சாமியை கும்பிடுறதுக்கு தான் யாராவது ஒரு ஆள் சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சுயநலம். ஏன்னா ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவளை சாமிகிட்ட சொல்றா, பிள்ளையாரப்பா நான் வந்து இன்னைக்கு தேர்வு பரீட்சை நடக்க போகுது, நான் அதுல வந்து தேர்ச்சி பாஸ் ஆயிட்டேன்னா உனக்கு 11 தேங்காய் உடைக்கிறேன், இந்த ஒரு தேங்காய் உடைக்கிறேன், 10 தேங்காய் பாக்கி வச்சுட்டு போயிடுறான். பின்னாடி வரக்கூடிய 12வது படிக்கக்கூடிய ஒரு பையனாகப்பட்டவன் அதே போல மறுபடியும் வரேன், இந்த பொண்ணை நான் எப்படினாலும் கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிச்சுட்டேன்னா நான் வந்து உனக்கு 51 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றேன், இங்க சாமிகிட்ட சொல்றேன். அதே போல பின்னாடி வர்றாங்க யாரு, அந்த பெண்ணோட தாய் தந்தையர் வர்றாங்க, வந்து என்ன வணங்குறாங்க அப்படின்னா என் பெண்ணாகப்பட்டவள் தவறான வழியில போகக்கூடாது, நல்லா படிக்கணும், படிச்சு அதே போல நான் பார்த்து வைக்கக்கூடிய மாப்பிள்ளையை திருமணம் முடிக்கணும், அப்படி திருமணம் முடிச்சா உனக்கு நான் 101 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிடுறா. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பையனோட தாய் தந்தை வர்றாங்க, யாரு 12வது படிக்கக்கூடிய பையனோட தாய் தந்தை வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எமது பையனாகப்பட்ட தவறான வழியில போகக்கூடாது, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, யார்த்தையும் சண்டை போடக்கூடாது, நான் பார்த்து வைக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவளை மனம் முடிக்கணும், அப்படி மனம் முடிச்சுட்டா நான் உங்களுக்கு 501 தேங்காய் உடைக்கிறேன், ஆனா இப்போ ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சாமியவே கட்டளை இடுறாங்க. இந்த காலத்துல சாமியை வந்து கட்டளை இடக்கூடிய காலமாக மாறிவிட்டது என்ற காரணத்தினால் இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு நம்ம சாமி நம்ம கோயில வந்து நம்ம மக்கள்கள் என்ன சாமி கும்பிடுறது என்ன காரணம் அப்படின்னா மக்கள்கள் அனைவருமே ஒன்றா இருக்கணும், மக்கள்கள் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாமியை கும்பிடுறது. ஆனா அதுலயும் நான் இல்லை, நானு நீனு ஆச்சா பூச்சா என்ன அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துல பதவி இருக்க வார்த்தையா கொடுப்பாங்களாம். எங்க அன்பவார்த்தையார பாட்ட ஏப்பா நீங்க தான் பதவியை ஏத்துக்கணும் அப்படின்னாரு. அவர் என்னால முடியாதப்பா, எனக்கு நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்து சங்கத்திலையும் சரி மற்ற விஷயத்திலையும் சரி பதவியை நீங்க ஏத்துக்க, என்னால முடியாது, நாடகத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு தூங்கவே நேரம் இல்லை, நான் இந்த பதவியில நான் சங்கத்தை வேலை வேற நான் என்னத்தான் நான் பார்த்தேன், இது எனக்கு வேணாமியா, எனக்கு பதவியே வேணாமியா அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஆனா இந்த காலத்துல அப்படியா, வாக்களிப்பு ஓட்டு போடுறது, ஓட்டுக்கு எவ்வளவு பணம் 5000 10,000 கொடுத்து அந்த பதவிக்காக ஆசைப்படுறாங்க. ஆனா அப்பேற்பட்ட காலங்களாக மாறிவிட்டது. ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்க, பிரபலமான கோயிலுக்கு போனா இலவச பார்வைன்னு சொல்லி இலவசமாக தரிசிக்கிறதுக்கு ஒரு 300 மீட்டர் தூரம், எவ்வளவு 300 மீட்டர் தூரத்துல வச்சிருக்காங்க இலவசமாக தரிசிக்கிறதுக்கு. அதே போல ஒரு 10 ரூபாய் கொடுத்து பாருங்க, 300 மீட்டர்ல இருந்தது 30 மீட்டர் வந்துடும். எப்படி இலவசமா பாக்குறதுக்கு 300 மீட்டரு, 10 ரூபாய் கொடுத்தோம்னா 30 மீட்டர் வந்துடுது. ஒரு 50 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், அதே இது 10 மீட்டர் தூரம். ஒரு 500 ரூபாய் கொடுத்து பாருங்க, சாமி பக்கத்துல வச்சு சாமியை கும்பிட வச்சிருவேன். ஒரு 5000 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், சாமி கடத்துல கிடக்கக்கூடிய மாலை எடுத்து போட்டு வருவேன். அதே போல இந்த போற காலத்துல என்ன அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பாருங்களேன், சாமியை தூக்கி பக்கத்துல வச்சுட்டு உங்களை வச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா தாய் பாசத்திற்கு ஈடின வேற எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சொர்க்கத்திற்கு சென்று வருவதற்கு சமம். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சொர்க்கத்திற்கு சென்று வருவதற்கு சமம். சமமா போய் ஆமா அப்புறம் பிறக்கிறது கண்டிப்பாக. ஏன்னா சொர்க்கத்திற்கே சென்று வந்து மீண்டும் குழந்தையை பெற்றெடுப்பாள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, அறுவை சிகிச்சை கிழிச்சு வெளியில ஆபரேஷன், ஆமா வெளியில எடுத்து போட்டுறது. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை, நம்ம பாட்டி வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா வளகாப்பு இருக்கு பார்த்தீங்களா, பெண்ணாகப்பட்டவள் வளகாப்பு என்ன காரணத்தினால போடுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணாகப்பட்டவளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் கணவனாகப்பட்டவன். அந்த வளையல் இருக்கு பார்த்தீங்களா, வளையல் என்ன காரணத்தினால போடுறாங்க அப்படின்னா பிரசவத்துல வழியில துள்ளிக்கிட்டு இருப்பா. அப்படி வழியில துள்ளிக்கிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி நம்ம அப்பத்தாசு பார்த்து சொல்லுமா, ஏண்டி உங்க அப்பா அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வளையல் செஞ்சு போட்டிருக்காங்க, நீ வளையலை உடைக்கிறையே பாதகத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்படி சொல்லப்படும் போது அந்த பெண்ணாகப்பட்டவள் பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு எளிமையான வழியை தேடி கொடுப்பாளாம் துல்லாமா. ஏன்னா அப்பேற்பட்ட வாசனம் தாய் பாசம். அந்த குழந்தைய வந்து பக்கத்துல வந்து படுத்திருக்கும் போது அது வந்து பசியில் அழகும் துள்ளும். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியுமா, பால் பழங்கள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி கொடுப்பாளாம்.
அப்பேற்பட்ட பாசம் தான் தாய் பாசம் என்று சொல்லக்கூடியவர். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் ஒன்றே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூவானம். நான் பார்க்கும் ஆகாயம் என்று நீ பாடும் பூவானம். நீயும் வாழவா, நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. மணிமாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும், மருத்துவிய மஞ்சங்களும். தாய் வீடு போலில்லை அங்கு பார்த்தாலே. தாய் வீடு போலில்லை, இங்கு தாராட்டாவில்லை. கோவில் கொடும் தெய்வம், நீரின்றி நான் வாழ வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே என்று சொல்லக்கூடிய அளவுல தாய்ப்பாசமாகப்பட்டது. ஆனா அந்த தாய்ப்பாசம் நெடுநாட்கள் தொடர்ந்து வராது. ஏன்னா நமக்கு ஒரு 50 வயது ஆன பிறகு நமது தாய்க்கு வந்து ஒரு 80 வயதா நிறையிடும். ஆகிய எம்பெருமான் சிவபெருமானுடைய காலடிக்கு சென்று விடுவார்கள். சென்று விட்டவரை தொடர்ந்து வரக்கூடிய வாசம் என்ன வாசம் அப்படின்னா, 5 வயசுல அங்காளி 10 வயசுல பங்காளி அப்படின்றாங்க. ஏன்னா 5 வயசுல ஒரு தட்டுல சாப்பாடை போட்டு ஒன்னா உண்போம். ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா உண்போம். ஆனா 10 வயசு ஆகட்டும், அடே மேட்டு பகுதி உங்க அண்ணனுக்கு, பள்ளத்து பகுதி உன் தம்பிக்கு, நடுவுல இருக்க பாத்தியா அது வந்து உன் நடுவுல உள்ளவனுக்கு அப்படின்னு சொல்லி 10 வயசான பிறகு பிரிச்சிருவான். சொத்தையே பிரிச்சிருவான். என்னதான் பிரிக்கட்டும், இன்னைக்கே பகையாளி. ஆமா எனக்கு மட்டும் மேட்டர் வாங்கின்றான். ஆமா கண்டிப்பா. ஏன்னா திருமணம் முடிச்ச பிறகு வரக்கூடிய மருமகள் இருக்கா பாத்தீங்களா, என்னதான் மருமகள். ஏன்னா அண்ணன் வந்து உழைச்சு தம்பி கொடுப்பேன், தம்பி உழைச்சு கொடுப்பேன் அண்ணனுக்கு. அப்படி அண்ணன் உழைச்சு கொடுக்கறது தம்பி பொண்டாட்டிக்கு தெரியாது, தம்பி உழைச்சு கொடுக்கறது அண்ணன் பொண்டாட்டிக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் என்ன ஆகும், சண்டை வந்துடும். சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க. என்னதான் பிரிஞ்சிருக்கோம், அடுத்த ஆள் அடிச்சா விட்டு கொடுப்போமா? யாருமே விட்டு கொடுக்க மாட்டான். அடி பிச்சு போறமாதிரியா குஸ்லப்படி காலையில அண்ணனை அடிக்கிற தம்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். அது எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஊருக்காரங்க. ஏன்னா தக்கன், வசிஷ்டர், கௌதமர், காசிபர், அத்திரி, புலஸ்தியர், ஆங்கிலேசா, மாரிசா, பிருகன், ஆர்வா என்று சொல்லக்கூடிய 10 பேர் என் கூட பிறந்தது. அதுல தக்கனாகப்பட்டவரே நமக்கு சாபத்தை கொடுக்கிறாரு. தக்கனாகப்பட்டவர் சாபத்தை கொடுக்கிறாரு. என்ன சாபம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தை கொடுக்கிறாரு. என்னதான் சாபத்தை கொடுக்கட்டும், அவர் ஏன் அன்னையில நாய் பேருமா? அப்பேற்பட்ட அண்ணன் தம்பி பாசத்தை முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு மொத்தாக, சொத்துக்கு சொத்தாக அண்ணன்
ஒரு பாட்டு மறிந்ததில்லை. தாயாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்க்கவில்லை, காலாட்டு கேட்கவில்லை, ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வழியிலே வாழ்கிறேன் அவனை நம்பி. சொத்துக்கு மொத்தம் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ஆம். அவன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்றும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தைகள் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னையன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமான வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஓர் நாளும் பிரிவிட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் மனத்துள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமரா நாளைகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமரா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமரா நாடுகால் மண்டபம் போல் நாக்கு கொண்ட சொந்தமரா. ரோஜாவின் இரவை போல் தீராத மாசமரா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமரா. நூறாண்டு மாற வைக்கும் மாறாத பாசமரா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் மனத்துள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் மனத்துள் ஒன்றாக என்று சொல்லக்கூடிய அளவில் ஏதோ ஒரு நாதம் மட்டும் விசித்துக் கொண்டு என்ன சத்தமாக இருக்கு? சத்தம் சொன்னார். என்று சொல்லக்கூடிய அளவில் ஏன்னா காலதாமதான் காரியக்கேடு ஏன்னா தகுந்த நேரம் உள்ள நேரமாகி விட்டது சந்திக்க வேண்டிய ஆளை சந்திக்கணும் என்ற காரணத்தால் இவற்றை பார்க்கும் பொழுது ஆகா இன்னும் அற்புதமான குரலின் ஓசை குலநிதி ஆணையது என்பார் தம் மக்கள் மழலை சொற்கள் நண்பர்களே அதுபோல் மழலையின் ஒளி போலெல்லாம் கேட்கிறது. ஆகையாலே இன்னவளை பார்க்கும் பொழுது அந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கண்ணுக்கு
கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம் இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா கல்லாகுமா அலையெல்லாம் கண்கள் சொல்லும் தலையாகுமா கம்மன் கண்ட சீதையுந்தன் தாயல்லவா காளிதாசன் தகுந்தலையும் சேயல்லவா கண்பந்த சீதை உங்கள் தாயல்லவா காளிதாசன் தகுந்தலையும் சேயல்லவா சொல்லவா வண்ணே சொல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா நீங்கள் இடையல்லவா கல்லெல்லாமா அணைக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் எதை சென்றும் சுவையாகுமா என்று சொல்லக்கூடிய இன்னவளை பார்க்கும் பொழுது மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகள் வெறுத்தவன் என்னையே வர்ணிக்கு வைக்க அளவிற்கு அப்பேற்பட்ட அழகான மங்கையாக தெரிகிறார். இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆளை சந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு நடவன் அங்கும் இங்குமாக உலவிக் கொண்டிருக்கிறார். இவர் யார், எங்கிருந்து வந்தால், எதற்காக வந்தால் என்று சொல்லக்கூடிய சந்திப்போம். ஆதியில் சிம்மன் நாராயணமூர்த்தியானவர் ஆனந்த கண்ணீரை ஆனந்தமாய் பொங்கி வழிய அதிலிருந்து அமுதவள்ளி சுந்தரவள்ளி என இரு பெண்கள் ஒரு பார்த்தியார் அமிர்தவள்ளியாகப்பட்டுள்ள திருச்செந்தூர் ஈஸ்வர சமுதாயம் முடித்ததும் திருப்பணம் மனம் முடிக்கப்பட்டது. இந்த சுந்தரவள்ளியை காட்சியிருக்கிறார். ஆகியால் இன்னவளை அந்த கந்தபுரமோடு சேர்க்க வேண்டும். ஆகியாலை சந்திப்போம். நாராயண கதையை கேளு தாய்க்குள்ளமே தாய்க்குள்ளமே
சூப்பரா யாரோ ஒரு சாமி தன்னந்தடி காட்டுக்குள்ளே உள்ளாவிலே சாமியாரி தன்னந்தடி காட்டுக்குள்ளே உள்ளாவிலே சாமியாரி தன்னந்தலே சாமியே சாமியாரி தன்னந்தடி காட்டுக்குள்ளே உள்ளாவிலே சாமியாரி 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 நான் விட மாட்டேன் நீ பிச்சிடுவா இருக்கும் போது உலகம் உன்னை மறிக்கும் உன் நிலைமை கொண்ட விலகி வந்தால் நிழலும் கோலம் இருக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருட சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது யாரப்பா நீ யாருக்கு யார் அப்பேன் யாருக்கு யாரு அப்பேன் பெத்தவனுக்கு தான் அப்பேன் பெத்தவன் தான் அப்பேன் நீ நேரம் வந்து யாருக்கு யாரு அப்பன்ற பெத்தவன் நீ யாரியா நீ சொல்ல மாட்டியா சொன்ன உங்களுக்கு சொத்து போயிருமா ஏன் நீ சொன்ன உங்க அப்பா விட்டு சொத்து போயிருமா எங்க இடம் இடம் எங்க இடம் உங்க இடம்னு ஏதாச்சும் சொல்றியா நீங்க வந்து இந்த சவால் பேசுறீங்களா இது எங்க இடம்ன்றேன் நான் எங்க இடம்ன்றேன் எதை வச்சு சொல்றீங்க உங்க இடம்னு உங்க இடம் ஏதாச்சும் சொல்றீங்க இந்த இடத்துக்கு பேர் என்ன வேள்விமலை சாமி வேள்வி என்றால் என்ன யாகம் யாகத்தை நடத்தக்கூடியவர்கள் முனிவர்கள் நானா நீனா ஆமா என்ன ஆமா முனிவர்களே யாவத்தையா முனிவர்கள் நாங்களா நீங்களா அப்ப நான் தான் முனிவர் யாரு நீங்களா உங்களை பார்த்தா முனிவர் மாதிரி தெரியலையே யார் தெரியுமா முனி என்றால் என்ன நான் யார் தெரியுமா யாரு நான் தான் பாம்பாடி சித்தர் தம்பி ஊம்பாடி சித்தர் கூம்பாடி சித்தர் கர்மம் முடிச்சவன் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு யாரியா கொல்லிமலை கொட்டக்குண்டி சித்தர் கொல்லிமலை மொட்டைக்குண்டி சித்தர் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அது யாரியா நித்யானந்தா சாமி மத்தியானத்தை சோதி வாக்குறவர் அதே வேலையாத்தாரு இன்னொருத்தர் இருக்காரு யாரு பிரேமானந்தா பிரேம ஆனந்தத்தில் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா சிவபெருமானே ஆமா சத்குரு அது யாரியா சத்குரு ஈசா டெம்பிள்ல பாத்தீங்களா ஈசா கோயில் கோயம்புத்தூர்ல அப்படியே இருக்கே உன்னை பார்த்தா நான் ஒன்னா நம்பர் பூதிக்காலி இங்க அப்படி எதுக்கு வந்திருக்கிய எதுக்கு எதுக்கத்தான் வந்திருக்கேன் எதுக்கு என்ன எதுக்கு அளவுக்கு சத்து இருக்கா தெம்பு இருக்கா என்ன எதுக்கு நீங்க சத்துருக்கா ஏன் சத்து இருக்கனால சத்து இல்லைன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது தகுதி இருக்கணும் தகுதி இருந்தா தான் இந்த பகுதிக்கு வர முடியும் உடம்புல சத்து இல்ல எதுக்கு இருக்கு மனசு இருந்தா பதுமையா மனம் இருந்தால் மார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா மனசு இல்லைன்னா மோதி பாக்குறதுக்கு என்ன பாப்பா உங்களுக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் எல்லாம் தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா ஏன் தெரியும் வெட்டுப்பாடு தெரியுமா ஏன் தெரியும் தெரியுமா தெரியுமியா திருக்குறள் தெரியுமா தெரியுமியா எல்லாம் தெரியுமா எல்லாமே தெரியும் புராணம் தெரியுமா தெரியுமியா ராமாயணம் தெரியுமா தெரியுமியா மகாபாரதம் தெரியுமா தெரியுமியா தெரியும் நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அனைத்து பூதியா எதுவுமே எனக்கு தெரியாது நீ யாருன்னு உனக்கு தெரியுமா நான் லூசு அப்ப நீ யாருன்னு உனக்கு தெரியாது நான் லூசுனா என்ன என்ன லூசா இருந்தா லூச டைட் பண்ற லூசு அப்படியா இருக்கிறதுல பெரிய லூசு பெரிய லூசு சரி இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கிய வயித்த புடுங்க புடுங்கி இருந்தா தான் இருந்திருக்காதுல புடுங்க முடியல அதனால இருந்திருக்கு அப்ப புடுங்க கூட லாய்க்கு இல்ல இப்படி பேசுறீங்கள சரியா என்ன விஷயம் பேசுறீங்கள கவி தெரியுமா உங்களுக்கு கவியா அது என்ன கவி பேசு திருக்குறள் தெரியுமா பேசு பேசி பாப்பமா பேசியா தொட்டு பேசுங்க தொட்டி பேசியா பேசி பாப்பமா இந்த இடத்துல நான் எதுக்கு வந்திருக்கேன்னா கலகம் செய்ய வந்திருக்கேன் நானும் கலவன் செய்ய தான் வந்திருக்கேன் உங்க கலகம் எப்படி இருக்கான் எங்க கலவன் சண்டை அடிச்சு உருளுவான் எதை வச்சு கலகம் பண்ணுவீங்க நாங்க அருவால கலவம் அறிவினால் அதை சொட்டி காட்டுவேன் நாங்க கல் எடுத்து கலவம் பண்ணுவோம் அதை சொல்லால் அடித்து காட்டுவேன் நாங்க அடிச்சு புடிச்சு உருளுவோம் அடிச்சு பிடிச்சு உருளுவோம் அதை அறிவினால் அடித்து காட்டுவேன் நாங்க பீர் பாட்டு எடுத்துட்டு மண்டையை உடைப்போம் அதை மார்போடு எமது அன்பாக சுட்டி காட்டுவேன் என்னத்த சுத்தி காட்டுறீங்க சரி யார் முதல்ல உங்க கலகம் எங்க போய் முடியும் இந்த கலவன் காவல்துறையில போய் முடியும் அங்கதான் முடியும் அது உங்க தலையெழுத்து அங்க போய் நான் அடி வாங்கினா தான் திருந்துவ இல்லைன்னா திருந்துவையா
என்னத்துக்கு? எமது கழகம் அப்படி இல்ல, நற்கழகமாக முடியும். யார் நடத்தலாம்? ஆமா, கெட்டவர்களை திருத்தக்கூடிய அளவில் முடியும். முடியும். ஆமாயா. நீங்க யாரு? நான் ஒரு சாமியார். ஆ? நான் ஒரு சாமியார். தெரியாமலா இருக்கு? அப்புறம் ஒரு சாமியார் ஐயா. ஆமாயா. உன்னை மாதிரி எத்தனை சாமியை பார்த்திருக்கேன். அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய மோசம், சோஸ்திர பிரிய சூர்யா, கனிப்பிரிய கண்டா, கழகப்பிரியன் என்று அழைப்பார்கள். நிறுத்துங்க. என்ன? வேற கட்ட அரிசி வித்தேன், சீரக வித்தேன், மிளகு வித்தேன், உப்பு வித்தேன். கழகப்பிரியன் என்று அழைப்பார்கள். கழகம்டா? கழகம், கழகம். கழகம் செய்யக்கூடியவன். உங்க பேரு? நாய் என்றால் நாதம், ராஜ் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், நாதம் ராகம் தாளத்திற்கு சொந்தக்காரன். அப்ப நீங்க நாரதா என்று அழைப்பார்கள். நாரதரா? நீங்க ஆமாயா. நாரதர் உனியா? ஐயாய். நாரதர் நீங்களா? ஆமாயா. சாமி. சரி, ஆசி வழங்கினேன், நல்ல ஆசி வழங்கினேன், ரொம்ப குனியாது. இல்லாம பேசிட்டு. சரி, நீங்க நாரதன் தெரிஞ்சு வச்சுக்க. என்ன செஞ்சிருப்பீங்க? சத்தியமா உங்க மோரையிலே முடிச்சிருக்க மாட்டேன். ஆமா, நீ போன வீடு எந்த வீடு உருப்படுச்சு? எந்த வீடு உருப்படல. எந்த வீடு? சிவபெருமா குடும்பத்துக்கு போனேன். சரி, போனீங்க. ஆமா. அங்க விநாயகருக்கு அண்ணன் தம்பி சண்டை எடுத்துட்டு ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சு விட்டீங்க. ஆமா, நான் தான். அங்க சத்தியாமை சாவித்திரி வீட்டுக்கு போனீங்க. ஆமா. அங்க சத்தியவான் சாவித்திரிக்கு போனீங்க, வீடு குழப்பத்தீங்க. நீங்க போன எந்த வீடியோ உருப்பிடுச்சு? ஏயா, சத்தியவான் வீட்டுக்கு எதுக்காக சென்றேன் எதுக்கு போனீங்க? அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி சாவித்திரிக்கு ஆட்சி புரிந்தேன். ஆட்சி புரிந்த காரணத்தால் அண்ணன் சத்தியவன் இருக்கான் பாத்தியா, சத்தியவனுடைய உயிராகப்பட்டது எம்மனாகப்பட்டவர் பிடிச்சிட்டு போனாரு. அப்படி விடுத்து செல்லும் போது நான்கு செல்கிறேன், என்னிடம் வந்து முறையிடுகிறாள். என்ன முறையிடுகிறாள் என்று பார்க்கும் பொழுது, அதாவது தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துனீங்க. ஆனா எமது கணவன் இறந்து விட்டார், இருந்தால் நான் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னிடம் கேட்கிறார். விநாயகரின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறேன். அப்படி உச்சரித்த காரணத்தினால அண்ணவள் யமனை தொடர்ந்து சென்று அங்கு போய் உயிரை திருப்பி மீட்டு கொண்டு வந்தார். அதனாலதான் சாவித்திரிட்ட போனேன். ஏன், என்ன சந்தேகம்? மலைவேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி, இந்த குளத்துக்கு எத்தா தண்டி. செம்பு செம்பு செம்பு. இது என்ன? நீ என்ன குளத்து சாமியா? இல்லங்க, குளத்து சாமி. நான் வந்து அமலக்குடி சித்த சொன்னேன். அப்படி சாவித்திரியிடம் அப்பேற்பட்ட சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த இடத்துக்கு போனேன். அதுல என்ன தவறு இருக்கு? அப்ப நீங்க தான் நாரதர். ஆமாயா. சத்தியமாக. ஆமாயா, கண்டிப்பாக. சத்தியப்பிரியன் மீது ஆணையாக. சத்தியப்பிரியன் என்றால் என்ன? யாரு? யாரு சொல்லு? கர்மம் பிடிச்சவன் நீ. பொம்பளை பிள்ளை ஆபத்துல நான் சத்தியப்பிரியன் என்றால் ஏன்னா அப்படின்னா சத்தியமாக வாழ்ந்து அணிந்தவர் யாரு அப்படின்னா ஹரிச்சந்திரனாகப்பட்டவர். அப்பேற்பட்ட மீது ஆணையாக. சத்திய ஹரிச்சந்திரன். ஆமா. எதுக்கு நமக்கு வம்புண்டையில சுத்தமா பிடிக்கும். ஏய், என்ன வாய் உளருது? இல்ல, வம்பு உண்டாகல சாமி. இது எனக்கு தேவை மசா. ஏய், உங்ககிட்ட மசு இருக்க தேவையில்லைன்னா எடுத்துரு. எடுக்க முடியல, ஏன்னு கேளுங்க. சரி, வாங்க கூட வக்கில்ல. யார் உனக்கா? ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் சம்பளம் மட்டும் எனக்கு தெரியுது. 500 ரூபாய் குறைச்ச கூடாது, 4000 ரூபாய். நீ வாட்டில் 500 ரூபாய். அப்ப காலையில அடி அடி போடுற. அப்பதான் 18ஆம் படி பின்னால போய் என்றாப்ல. சரி, எனக்கு 150, உனக்கு 25 எதுக்கு கணக்கு போடுறாப்ல. சரி, இருக்கட்டும். ஆமாயா. அப்பா வரணும் சாமி. பிரம்மா. ஆமாயா. ஏய், உங்க அப்பா தெரியுங்களா? உனக்கா? தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ பாத்திருப்ப, ஆனா நேரடியாக பார்க்க முடியாது. கோவில்கள்ல பாத்திருப்ப. பஸ் ஸ்டாண்ட்ல அங்க கோவில் இருக்கா? இங்க கூட நம்ம இதுல கூட பார்க்க உஷ்ணமிட்டல. எங்க? செக்கானூர் பஸ் ஸ்டாண்ட்ல வேலை பார்க்கறாரு. அப்படியா? பார்க்க வாய்ப்பு இல்லையே. பாத்துக்கேன். சரி, செக்கானூர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே கட்டி பாருங்க. ஆமா, ரயில்வே கட்ட ஒயின் ஷாப் இருக்கு பாருங்க. அந்த ஒயின் ஷாப்ல இருக்கிற அவருமே தானே. கர்மம் முடிச்சவனே. நான் யார சொல்றேன், நீ யார சொல்ற? நான் சொல்லக்கூடிய ஜீர் முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியது அவன் தந்தையாகப்பட்டவர் பிரம்மதேவன் நான்முகன் என்று சொல்லக்கூடிய சிறப்பான பெயரை பெற்றவர். ஆமா, பெரியவர். ஆமா, உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியது அவன் தந்தையாகப்பட்டவர். ஆமாயா. எங்கப்பா? 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 ஏமா சொல்லு. இப்ப கேட்கிற கேள்விக்கு சரியான நாரதன் கேளியா. வேப்ப மரத்தை படைச்சது யாரு? வேப்ப மரத்தை படைச்சது எங்கப்பா?
புளிய மரத்தை படைச்சது எங்கப்பா? ஆலமரத்தை படைச்சது எங்கப்பா? அரச மரத்தை படைச்சது எங்கப்பா? கொய்யா மரத்தை படைச்சது எங்கப்பா? லவா மரத்தை படைச்சது எங்கப்பா? எலி குஞ்ச படைச்சது ஏய், எலி குஞ்சுங்க. எலிய படைச்சது எங்கப்பா? அப்ப கோழி குஞ்சு நீ என்ன அந்த ஞாபகத்துல இருக்க? எங்கப்பா தானியா கோழிய படைச்சது? ஆமா. வேப்ப மரத்துல என்ன இலை முளைக்கும்? வேப்ப மரத்துல என்ன இலை முளைக்கும்? என்ன இலையா? வேப்ப இலை தான் முடிக்கும். அது உலக அதிசயம், யாருக்கும் தெரியாது பாரு. சரி. வேப்ப மரத்துல வேப்ப இலை தான் முளைக்கும். ஆமா. அப்ப ஆலமரத்துல ஆலனுடைய இலை. புளிய மரத்துல புளிய இலை. கொய்யா மரத்துல கொய்யா இலை. போஸ்ட் மரத்துல ஏய், அது வந்து வெண்கம்பம். புரியுதா? நம்ம இன்னைக்கு வந்து பாத்துட்டோம்னா ஒளிவரைக்கு, அற்புதமான ஒளிவரைக்கு, சிறப்பான ஒளிவரைக்கு. அப்பேற்பட்ட அந்த ஒளி அமைத்து தர உதவக்கூடியது யார்? அம்மா, அசோக் வச்சேன். அது வந்து என்ன அப்படின்னா மின்சாரம் முளைக்கும். அசோக் மச்சான் வாயில வச்சேன். மின்சாரம் முளைக்கும் அதுல இருந்து. வாயில வச்சிருக்காரா இல்லையா? என்னது? அத பார்த்தா தெரியுது. மைக்கு 2 பேருக்கு ஆமா இருக்கு. அதான் சொல்றீங்க. நீ பெரிய மட்டும் முழுங்க போறாத, பார்த்து முழுங்கிறா. மலவேஞ்சி ஊரெல்லாம் ஏய் நிறுத்தியா? வந்திருக்க நாரதற்கு எத்த தண்டி வீணையா. அப்பேற்பட்ட இவன் சந்தேகப்பட்டவர் ஈ என்பது 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்தவர். ஆமா. சரி மாத்தா வேற என்ன? ஏய் ஒழுக்கமா பேசல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் இருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் எல்லாம் உயிரிலும் ஓம்பப்படும். ஏய் வந்தோன்னு சாப்பிட்டேல, அருமையான நல்ல சாப்பாடு. சாப்பிட்டேல, அறிவு இருக்கா? அது ஒண்ணுமே. அறிவு இருந்தா பேசுவியா? அது இருந்தா என்ன மாசத்துக்கு நான் இங்க வர்றேன். அதானே ஒழுக்கமா பேசணும். அது இருந்தாக்கே நேரம் நான் நாரதருக்கு போட்டுக்க மாட்டேன். அப்படி நம்ம தாயகப்பட்டவர் கலைவாணி. எப்படி அந்த கண்ணாடி பிடிச்சி கண்ணு தெரியல. நாரதர் நான் செக் பண்ணி தரேன். கலைவாணியா? கலைவாணி. ஆமா. மாத்தா என்ன பாக்குறாங்க? ஏய் ஒழுக்கம் இல்லையே. உமது நாவில் இருக்கக்கூடியவள். ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப வாயில இருந்து பேசுறாங்க. ஆமா கண்டிப்பாக. நான் அப்பா ஆத்தா இல்லாட்டி பேச முடியாது. நீ பேச முடியாதுல. சாமி எல்லாரும் அதாவது அனைவருடைய நாவில் இருக்கக்கூடியவள். இன்னைக்கு ஒரு மனிதனாகப்பட்டவன் நாக்கு இருக்கு பார்த்தியா, தினமும் அதிகாலையில சுத்தம் செய்ய வேண்டும். அதான் என்ன பண்ணனா, நாக்கு வலிக்கணும், நாக்கு போடணும். ஏய் கம்முன்றா முட்டாப்பா. அப்ப நாம சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்தால்தான் வார்த்தைகள் சுத்தமா வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, ஒவ்வொரு மனிதன் திக்கி பேசுவாங்க. அந்த திக்கி பேசக்கூடிய மனிதனாகப்பட்ட நாவை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வரேன், நமது அன்னையாகப்பட்டவன் முழுமையாக கூடியிருப்பார். பல்லே விளக்காம இருக்காங்க, அவங்க திக்கிறாங்க. அது என்ன பண்றது? அது அவனுடைய தலைவிதி. அதுக்கு என்ன பண்றது? பல்லு வைக்கணும் பரவாயில்ல, ஒரு சிலர் குண்டியே கழுவ மாட்டேன்றாங்க. அது ஒன்னே மாதிரி இருக்காது. போறதே கிடையாது. அதானே நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வெளியே போவேன். சரி. அது எங்க போவேன்? எங்க வீட்டை விட்டு வெளியே போவியா? வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். சரி. என் வீட்டை விட்டு பக்கத்து வீட்டுக்கு போவேன். நீ அதே வேலையாத்தானே இருக்க. எதுக்கு இருக்காதுங்க? எதுக்கா? பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? எதுக்கு? சோறு சாப்பிட. பக்கத்து வீட்டுல சோறு சாப்பிட. இருக்கட்டும். சரியா? கலைவாணி. கல்யாண காட்சி ஆயிடுச்சு. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகள் வெறுத்தவன். இந்த மாசத்துல போய் போங்க. என்ன இத பசங்க எனக்கு பொய்யா என்ன இங்க வாயா? உண்மையில கிடையாது. ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? பெண்ணாசை இல்ல. பெண்ணாசை இல்ல. பொண்ணாசை இல்ல. இல்ல. பொருளாசை இல்ல. இல்லையா? பெண் மேல ஆசை இல்லைன்றீங்கள? ஆமா. உங்களுக்கு ஒரு காலத்துல 52 கொண்டாட்டி. ஆமா. என்ன காரணம் அப்படின்னா, போகனன் என்று சொல்லக்கூடிய பேர்ல காந்தரவ பிறப்புல 52 மனைவிகளை மனம் முடிச்சு நாரதியான பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். என்னையா என்ன விவரம்? பெரிய ஆளுதாயா? என்ன பெரிய ஆளு? அந்த 52 மனைவிகளை யார்கிட்ட கொடுத்திருக்கேன் தெரியுமா? 2 குழந்தை பெக்கிறதுக்கே சரி. ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கே அழையிறாங்க. எதுக்கு? குடிச்ச சரக்குக்குள்ள அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. ஆஸ்பத்திரி இங்க 60 புள்ளே வச்சிருக்கீங்களே, எப்படி டைம் பண்ற அம்மா போட்டுப்பீங்களோ? ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியானவரின் நல்லாசியோடு நாரதியான பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 60 குழந்தைகள். 60 குழந்தை? ஆமாயா. எப்படி மொச்ச கொட்டை பிதுக்கிற மாதிரி பிதுக்கிறீங்களா உட்காந்து? 3.25 நாளிகை. 3.25 நாளிகை என்றால் என்ன? 90 நிமிடம், 1.5 மணி நேரத்துல அப்படி தோற்றுவிக்கப்பட்டு அந்த குழந்தைகளை எங்கே கொடுத்திருக்கேன் அப்படின்னா, சுவாமி மலை படிக்கட்டுக்காக மக்கள்கள் ஏறி செல்ல வேண்டும் என்றும். ஆமாயா, படிக்கட்டாக கொடுத்து எமது மனைவியருக்காக பார்த்தியா, எமது மனைவியை வந்து உலகத்திற்கு வாசிக்கக்கூடிய அச்சாரமாக வழங்கியுள்ளது. ஆமாயா. சரி. சரியா?
எல்லா பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைய குப்புறக்கா போட்டுருந்தாங்க. ஏய் இல்லங்க படிக்கட்டா போட்டுருந்தாங்க சாமி. சரி. எல்லா பேரும் ஏறி போனா. சரி. அதுல 32வது படிக்கிட்டு மட்டும் புலந்து இருந்துச்சு. என்னவன் விட்டு போய் கிடந்து. நீ கால வச்ச சரியில்லை. நல்லபடியா கலியுகம். நாளைக்கு தான் சொன்னேன், பக்கத்து வீட்டுல ஒரு ஆளை கூப்பிட்டு மேல படிக்கிட்டு 32வது படிக்கிட்டு புலந்துருக்கு. சரி. எப்ப வச்சு அந்த ஓட்டையை அடைச்சு விட்டு வரான். கருப்பம் பிடிச்சோம். அதை அசைக்க முடியுமா சுவாமியால படிக்கட்ட? ஏன்னா கலியுகம் நடக்கக்கூடியது கலியுகமாகப்பட்டது. இந்த கலியுகத்துல 1,00,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த 1,00,000 பேர் ஒரு ஆளு மட்டும்தான், அதாவது நியாயமா வாழ்றேன் பாத்தியா, நியாயமாக வாழக்கூடிய நோய் நொடி இல்லாம இருக்காது. வேற உன்னே மாதிரியா நீ பக்கத்து வீட்டுல தவறுனாச்சே எந்த குறையும் பண்ண மாட்டீங்க. அப்படியா? என்ன எனக்கு ஒரு லொப்ப புத்தி. சரி. அதனால ஒரு லொப்ப புத்தி என்னன்றிய 12 மணிக்கு கடை திறந்து வச்சுக்கோங்க, 11:50 அங்க இருப்பேன். அந்த அப்படி அப்பேற்பட்டது. ஆனா நீங்க அதோட மோசம். என்ன மோசம்? இல்ல அந்த இடத்துல அமுத பாலை குடிச்சீங்களாம்ல. ஆமா, இவன் சந்தேகப்பட்டவர் படைத்தது சுபபானம். மனிதர்கள் அணியக்கூடியது என்ன? சோமபானம். ஆனா இவன் தந்தையாகப்பட்டவர் படைக்கக்கூடியது சுபபானம். சுபபானம் தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பருகக்கூடியது. ஆமா, பருகக்கூடியது. பருகி அன்று அந்த அமிர்தத்தை பருகி சிரஞ்சியாக வாழ தன்மை படைத்தவர்கள். சரி. ஏய் அதானே. ஆமா, அதாவது ஒரு விஷயம் என்ன, நீங்க நாரதா தானே? ஆமாயா. உண்மையிலேயா மறந்துறியா அப்பப்ப? அதான் ஞாபகப்படுத்தி. அப்பேற்பட்ட இந்த கலியுகம் இருக்கு பாத்தியா, இந்த கலியுகத்துல என்ன தன்மை அப்படின்னா, ஒரு மனிதனாகப்பட்ட உணவை சரியா சாப்பிட மாட்டேன். உணவை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்று சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருந்து கடைசி காலத்துல அனைவருமே நோயில் அடிபட்டு தான் சாக வேண்டும் என்பது தலையெழுத்து. அதுல 1,00,000 பேர் இருக்கான்னா ஒருத்தர் மட்டும்தான் நோய் இல்லாம சாகணும். அவன் புண்ணியம் பண்ணவன் பிறந்தோன்னா இறந்துருவான், பிறந்தோன்னா இறந்து போயிருவான். புண்ணியம் பண்ணதுனால. புண்ணியம் பண்ணாதவன் வாழ்ந்து நோய் அடிபட்டு சானா, அதான் அவனுடைய தலையெழுத்து. சரியா? கையில கட்ட வச்சுக்கல. இது எதுக்கியா? என்ன கட்ட? சப்ததாளத்தை சேர்க்கக்கூடிய சிப்பள கட்ட. ஆமா. எதுக்கியா? உனக்கு எதுக்காது? இல்ல 135 ரூபாய் காணிக்க கொடுக்குறேன். எதுக்கு? என்ன கொடுக்க 135 சொன்னா தானே கையும் கிட்ட இழுத்து வருது. அது என்ன 135 கணக்கு? அது என்ன 150? சரி, நீ அந்த யாபகத்துல இருக்கியா? இந்த சாமி ஒரு 2 நாளைக்கு கொடுக்குறீங்களா? எதுக்கியா? ஒரு நாளைக்கு 150 ரூபாய் வாடகை மாதிரி, 2 நாளைக்கு 300 ரூபாய் காலைல. இல்ல என்ன விவரம்? இல்ல நம்ம வீட்டுல ஒரு 4 செம்பரி குட்டி காய அடிக்காம இருக்கு. எதை கேட்கிறான் ஒரு முட்டாள் அறிவு கடையா? இது எப்பேற்பட்ட கட்ட? சப்ததாளத்தை இசைக்கக்கூடியது சிப்பள கட்ட. இது யாரும் தெரியுமா? 2 அசுரர்கள். ஆமா, அப்பேரோட சிறப்பு வாய்ந்ததையா? எதுக்கு நமக்கு தேவையா? மழை வேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி, நம்ம ஆல்ரவுண்டு 18ஆம் படிக்கு எத்தா தண்டி. ஆல்ரவுண்டு சாமியா? சரி. என்ன சரியா? இந்த இடத்துக்கு நீ யாரியா? நான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷமா காவ காக்குறேன். முடிவெட்ட காசு இல்லாம இப்ப இழந்து போய் கிடக்கு. போயா? ஆமா, சப்பட்டா. கலை
மானாஞ்சி ஊரெல்லாம் தண்ணி. கொண்டு போய் உங்களை மார்க்கெட்டு மாசம் டான்ஸ் வராது சுனாமி வாங்க. சுனாமி வருதா? சாமி வணக்கம், சாமி வணக்கம். நாராயணா பட்டு வாராய. ஏய், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க வேண்டாமா? பொம்பளைங்க நல்லா வணங்கினேன். என்னையா நான் சித்தப்பாவா? ஏய், மாமானா மிகப்பெரிய, மானா உயர்வான. பெரிய மாமாட்டியா? ஏய், மானா உயர்வான, மாமானா மிக உயர்வான. மானாஞ்சி ஊரெல்லாம் தண்ணி. ஏய், நிறுத்துடா. வந்திருக்க நாளுக்கு எத்த தண்ணி. ஏய், இல்லையா? ஏண்டா அறிவு இருக்காடா? சரி, இது யாரியா? இது வந்து என் பொண்டாட்டி. ஓமண்டாட்டியா? ரெடி பண்ணிட்டு இருக்கியா? என்ன ரெடி பண்ற? போங்கடா. ஒண்ணும் ஏய், உனக்குன்னு ஒரு ஆளா? ஒரு ஏன் சாமி, குப்பையில கிடக்குற கொட்டாச்சு கூட ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு தெரியுது. எங்களுக்கு என்ன ஆள குறைச்சலா இல்ல அழகுல குறைச்சலா? அப்ப நீ கொட்டாங்கச்சியா? ஆ, இல்லம்மா. நாலு யார் நானா? கம்மியா சொல்றேன். 40. அது சரி. டாப்ல. ஆ, அப்ப நீ கொட்டாங்கச்சியா ஒரு குச்சியா? ஆமா சாமி. சரி, இருக்கு. கோர்த்துக்கிட்டே தான் தெரியும். போம்பி என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? ஆ. சந்தோஷமா இருக்கீங்களா? ரெண்டு பேருமே வா, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, அழைத்து வாருங்கள். ஆகியாலே என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காக்கட்டுமா கண்ணே கண்ணே. காத்து தந்த வித்தை எல்லாம் காக்கட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து சின்ன சின்ன கண்கள் என்னை பந்தாரு. வண்ண வண்ண கண்ணங்கள் காதல் முத்தாரு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாரு. வண்ண வண்ண கண்ணங்கள் காதல் முத்தாரு. ஒரு ஜோடி நின்று ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு ஜோடி இன்பம் வைத்தாய். அழகே அருகே வரலாமா? ஆனா முன்னால் என்ன பக்கம், இனிமேலும் என்ன வெக்கம். உங்கள் பொங்கல் உங்கள் கட்டி பயனாகவே கண்ணே. என் மனத பறி கொடுத்து கட்டு தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. கட்டு தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து. சரி, அடுத்து யார் இருக்குது? தங்கச்சியா? சரி, அழைத்து வாருங்க. தங்கச்சி. தங்கச்சி கண்ணு.
வந்திருக்காரு. நாரத மகரிஷி வந்திருக்காரு. அழைத்தவர்கள் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். எங்களை பார்த்து மகரிஷி, நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். நாரத முனியே, உன்